பல மர்மங்களும் திருப்பங்களும் நிறைந்த பாலமித்ராவோட பொற்கோயில் கதையை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6ஆம் பாகம். இது வரைக்கும் இந்த கதையில என்ன நடந்திருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடுவோம். பொற்கோயிலுக்கு செல்லும் வழி அறிவதற்காக மகுடபதியும் ராஜசேகரும் நித்யாவும் பல தடைகளை தாண்டி மச்சத்தீவை நோக்கி கடல் பயணம் செய்யறாங்க. அப்ப எழுந்த புயல் காற்றுல அவங்க சென்ற படகு கவிழுது. படகுல இருந்து தூக்கி எறியப்பட்ட ராஜசேகர் நீருக்குள்ள யாராலும் இழுக்கப்பட்டு மயங்கி போறான். மச்சத்தீவோட கரைக்கு தப்பி வந்த மகுடபதி நித்யாவை கரையிலே விட்டுட்டு காளி கோயிலை தேடி புறப்படுறான். வழியில ஒருவனை சந்திக்கிறான். இனி என்ன நடக்குதுன்னு பாப்போமா? நீங்க இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிறது உங்க ஹர்ஷா ஸ்டோரி டெல் சேனல்ல. நான் உங்க சசி. கலவரம் அடைந்த அந்த ஆளை பார்த்து எரிச்சல் அடைந்த மகுடபதி, நான் கேட்பது உன் காதில் விழவில்லையா? இது மச்சத்தீவு தானே அப்படின்னு அதட்டினான். ஆம் என்றான் அந்த ஆள். இங்கே காளி கோயில் எங்கே இருக்கிறது? எதற்காக கேட்கிறாய்? காளி கோயிலில் இருக்கும் புதையலை எடுக்க வந்தாயா? அந்த புதையலை எடுக்க போனவர்கள் எவரும் இதுவரையில் உயிரோடு திரும்பியதில்லை. உனக்கு உன் உயிர் மேல் ஆசை இல்லையா கேட்டான் அந்த ஆள். எனக்கு காளி கோயிலில் இருக்கும் புதையல் தேவையில்லை. அங்கு இருக்கும் ஈஸ்வர ஐயாவை நான் பார்க்க வேண்டும் என்றான் மகுடபதி. காளி கோயில் இருக்கும் பக்கம் நாங்கள் யாரும் போக மாட்டோம். ஏனென்றால் அது மிகவும் பயங்கரமான இடம். நான் ஈஸ்வர ஐயாவை பல வருடங்களுக்கு முன்னால் பார்த்தேன். இப்பொழுது அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பது தெரியவில்லை. சிறிது நாட்களுக்கு முன்னால் ஒரு கோயிலுக்கு செல்லும் வழியை ஈஸ்வர ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக இருவர் காளி கோயிலுக்கு சென்றார்கள். பிறகு அவர்கள் திரும்பி வரவே இல்லை. இப்பொழுது நீ வந்திருக்கிறாய். நீயும் இங்கே உயிரோடு திரும்பி வரப்போகிறாய் என்று கூறி காளி கோயிலுக்கு செல்லும் வழியை காட்டினான். மகுடபதி சிரித்துக்கொண்டே பாழடைந்த கோயிலை நோக்கி நடந்தான். வழியெல்லாம் கல் முள். அவன் எதையும் லட்சியம் செய்யாமல் காளி கோயில் வாசலின் எதிரே வந்து நின்றான். வாசல் கதவை தட்டினான். கதவு திறக்கப்படவில்லை. பலமாக தட்டினான். அவன் கையில் உள்ள பலம் கொண்டு முழுக்க தட்டினான். கதவு திறந்து கொள்ளவே இல்லை. இனி என்ன செய்வது என்று அவன் கதவில் சாய்ந்தபடி சோர்ந்து நின்ற பொழுது கதவு தன்னாலேயே திறந்து கொண்டது. அது திறந்த வேகத்தில் அவன் கோவிலுக்குள் போய் விழுந்தான். உடனே கதவு தானாகவே மூடிக்கொண்டது. மகுடபதி எழுந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தான். எதுவும் தெரியவில்லை. ஒரே இருட்டாக இருந்தது. எங்கிருந்தோ புகை வந்தது. அதனால் அவன் கண்களில் எரிச்சல் எடுத்தது. அதை தவிர அங்கே ஓசை ஏதும் இல்லை. ஒரே மயான அமைதி நிலவியது. ஈஸ்வரையா, நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா என்று பலமாக கத்தினான் மகுடபதி. பதில் வரவில்லை. இருட்டுக்குள் தட்டி தடுமாறிக்கொண்டே முன்னோக்கி நடந்தான் மகுடபதி. அப்போது யாரோ பின்னால் நடந்து வரும் காலடி ஓசை கேட்டது. பின்னால் வருவது யார் என்று அதட்டலாக கேட்டான். நானா பேய் என்று கூறி பயங்கரமாக சிரித்தது ஒரு உருவம். மகுடபதி கலவரம் அடைந்தான். ஆனாலும் சமாளித்துக் கொண்டு, பேயே, நான் உன்னை பார்க்க வரவில்லை, சுரையாவை பார்க்க வந்திருக்கிறேன். எங்கே அவர் என்று பலத்த குரலில் கேட்டான். நான் தான் ஈஸ்வரையா. எதற்காக என்னை தேடி வந்தாய்? விஷயத்தை சொல் என்றது அந்த உருவம். பேயிடம் என்ன பேசுவது? ஈஸ்வரையா ஏன் பேயானான் என்று மகுடபதி திகைத்து நின்ற பொழுது பயங்கரமான சத்தங்கள் எழுந்தது. வரவர அவை பெரிதாயின. அதனால் அவன் காதுகள் அடைத்தன. தலை பாரமாக கனத்தது. ஈஸ்வரையா என்று பலமாக கத்தினான். அந்த கணமே எல்லா சத்தங்களும் ஓய்ந்தன. திடீரென்று ஒரு தீபம் எரிந்தது. அதன் அருகே இருந்து, இளைஞனே, பொற்கோயிலுக்கு போக என்னிடம் நீ வழி கேட்கத்தானே வந்திருக்கிறாய்? பரிதாபத்துக்குரியவனே, உயிரை போக்கிக் கொள்ள நீ ஏன் இவ்வளவு தூரம் வந்து இருக்கிறாய்? இப்பொழுதும் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. பொற்கோயிலுக்கு போகும் ஆசையை விட்டுவிட்டு திரும்பி போ. கதவு தன்னாலேயே திறந்து கொண்டு உனக்கு வழிவிடும். நீ இங்கே இன்னும் சில கணங்கள் இருந்தால் சிலைகள் எல்லாம் உயிர் பெற்று உன்னை தீர்த்து கட்டிவிடும் என்று ஒரு குரல் அவனை எச்சரித்தது. நான் சுயநல நோக்கோடு பொற்கோயிலுக்கு செல்ல வரவில்லை. எங்கள் மன்னரின் உயிரை காப்பாற்றுவதற்காக நான் பொற்கோயிலுக்கு செல்ல புறப்பட்டு வந்திருக்கிறேன். பொற்கோயிலுக்கு செல்லும் வழி ஒரு காலத்தில் ஈஸ்வரையாவுக்கும் இப்பொழுது பேயாகவும் உள்ள உனக்கும் தான் தெரியும். பொற்கோயிலுக்கு செல்லும் வழியை கூறு, போய்விடுகிறேன். அதுவரை நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், உறுதியான குரலில் கூறினான் மகுடபதி. அப்படியா? உன் தலைவிதி மோசமானது. நீ கஷ்டத்தை அனுபவிக்க வந்திருக்கிறாய். அதை யாரால் தடுக்க முடியும் என்று அந்த குரல் எரிச்சலோடு கேட்டது. உடனே எரிந்து கொண்டிருந்த தீபம் அணைந்தது.
எங்கும் இருள் சூழ்ந்தது. யாரோ கைகளை தட்டுவது போலவும் சிரிப்பது போலவும் ஏதேதோ மேலே இருந்து விழுவது போலவும் ஒரே இறைச்சலாக இருந்தது. அந்த இறைச்சல் மகுடபதியின் காதுகளின் ஜவ்வு கிழிந்துவிடும் போல ஆக்கியது. அவனுடைய இருதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. அவன் மயங்கி கீழே விழுந்தான். அடுத்த கணமே ஆலயத்தில் உள்ள அத்தனை தீபங்களும் எரிந்தன. வேறு இடத்தில் ராஜசேகர் மயக்கம் தெளிந்து கண்களை திறந்து பார்த்தான். ஒரு பெரிய மாளிகையின் அழகிய அறையில் பஞ்சனையில் தான் படுத்திருப்பதைக் கண்டு திகைத்தான். அப்பொழுது அழகே உருவான ஒரு பெண் அங்கே வந்து நின்று கொண்டு கலகலகல என சிரித்தாள். சிரிக்காதே, நீ யார்? என்னை இங்கே கொண்டு வந்தது யார்? அவனிடம் எரிச்சலுடன் கேட்டான். அழகிய இளைஞனே, கோபப்படாதே. நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். நான் கடல் மன்னரான மச்சராஜாவின் மகள். என் பெயர் மோகினி. நீ கடலில் விழுந்ததும் உன்னை ஒரு பெரிய மீன் பிடித்து இழுத்து விழுங்க இருந்தது. அதை பார்த்த நான் உன்னை அதனிடம் இருந்து மீட்டு எங்களுடைய மாளிகைக்கு கொண்டு வந்தேன். உன்னுடைய மயக்கம் எப்பொழுது தெளியும் என்று கவலையுடன் இருந்தேன். நல்ல வேளையாக நீ மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டாய் என்று மகிழ்ச்சியான குரலில் கூறினாள் மோகினி. கடலில் என்னுடன் விழுந்த என் தங்கை நித்யாவும் நண்பன் மகுடபதியும் என்ன ஆனார்களோ தெரியவில்லை. நான் முதலில் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். போய் வருகிறேன் என்று கூறிக்கொண்டே பஞ்சனையை விட்டு வேகமாக எழுந்தான் ராஜசேகர். இளைஞனே, மானிடர்கள் நன்றி நிறைந்தவர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீயோ கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் போய் வருகிறேன் என்கிறாயே என்று முத்துப்பல் காட்டி மோகன புன்னகை செய்தாள் மோகினி. நன்றியை காட்ட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ராஜசேகர். என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். கல்யாணம் ஆனவுடன் நானும் உன்னோடு புறப்பட்டு வந்து விடுகிறேன் என்றாள் மோகினி. அது நடக்காது. நாங்கள் பொற்கோவிலுக்கு செல்ல புறப்பட்டு வந்தோம். எங்கள் பயணத்தை தொடர வேண்டும். அதற்கு முன்னர் என் தங்கையையும் என் நண்பனையும் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த நிலையில் எனக்கு கல்யாணமா? என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றான் ராஜசேகர். நம் திருமணம் எதற்கும் தடையாக இருக்காது. உன்னுடன் நான் இருந்து எல்லா வகையிலும் உதவி செய்வேன். நானும் உன்னுடன் இப்பொழுதே புறப்படுகிறேன். சரி என்று சொல் என்று கெஞ்சினாள் மோகினி. பொழுது சேவகர்கள் பின்தொடர அங்கு நுழைந்த மச்சராஜன், அடே மானிட பதறே, என் மகளின் நந்தபுர அறையில் நீ எப்படி நுழைந்தாய்? உன்னை உயிருடன் விடக்கூடாது. இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள் என்று கோபத்துடன் ஆணையிட்டான். அதை கேட்டு பதறிய மோகினி, அவராக இங்கே வரவில்லை தந்தையே, நான் தான் என்று கூறியதை காதில் போட்டுக்கொள்ளாமல் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டான் மச்சராஜன். சேவகர்கள் ராஜசேகரை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தார்கள். இங்கு கடற்கரையில் நித்யா கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது கடற்கரை ஓரமாக வந்து நின்ற ஒரு படகில் இருந்து இறங்கிய சில கடல் கொள்ளைக்காரர்கள் நித்யாவை நோக்கி வந்தார்கள். இந்த அழகிய கிளியை பிடித்து கொண்டு போய் தலைவனிடம் கொடுத்தால் நமக்கு பரிசளிப்பார் என்று கூறிவிட்டு நித்யாவை பார்த்து, வா போகலாம் என்றான் ஒற்றை கண்ணன். எங்கே அழைக்கிறாய் என்று பயத்துடன் கேட்டாள் நித்யா. எங்கள் தலைவரிடம் அழைக்கிறேன். அவர் உன்னை ஆசை கிளியாக்கிக் கொள்வார் என்றான் ஒருவன். நித்யா பயந்து அலறிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு ஓடினாள். கொள்ளைக்காரர்கள் அவளை துரைத்து கொண்டு சென்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் வழியை மறிப்பதைப் போல எதிரே வந்து நின்றான் ஒருவன். எதற்காக அந்த பெண்ணை விரட்டுகிறீர்கள் என்று அதட்டினான். அதை கேட்க நீ யார் என்று கோபத்துடன் கத்திய ஒற்றை கண்ணன் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். தொடரும். அடுத்த பாகத்திற்காக காத்திருங்க. அடுத்த பாகம் பார்க்கறதுக்காக இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.